எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி பீட்ரூட் பொரியல் வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு 8 பல்லு, கொஞ்சமாக கருவேப்பில்லை, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் 3 இப்போ இதை சேர்த்திடலாம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த பொரியலுக்கு மிளகாய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து விடுறேன். ரொம்ப தண்ணி வந்து சேர்த்திடாதீங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடியில் பிடிக்காம பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ எனக்கு பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் நான் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்திடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.